நம்மளோட எத்னிக் ஃபுட் சீரீஸ்க்காக ரீசெண்டாக ட்ரை பண்ணது எத்தியோப்பியன் குசைன் தாங்க. அதுக்காக லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கிற மெக்காட்டோ அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு தான் போயிருந்தோம். உள்ளே நுழைஞ்சதுமே வால் டெக்கர்ஸ், பெயிண்டிங்ஸ், பிக்சர்ஸ்னு எல்லாமே அவங்களோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனை காட்டுற விதமாகவே இருந்தது. அப்புறம் நம்ம ஸ்டார்டருக்கு சம்போசா அப்படின்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது அப்படியே நம்ம ஊர் சமோசா மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனால் உள்ள வெங்காயம் தக்காளிக்கு பதிலாக கொள்ளு அண்ட் க்ரீன் லென்டல்ஸ் இதெல்லாமே வச்சு ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மெயின் கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்க்கு இன்ஜரா பிரெட்னு ஒன்று வச்சு அது மேலே நிறைய சைட்ஸ் வச்சு கொடுக்குறாங்க. இந்த இன்ஜரா பிரெட்டை பற்றி சொல்லணுன்னா இதை டெஃப் அப்படிங்கிற பிளான்ட்ல இருந்து தான் பண்ணுறாங்க. நம்ம தோசை மாவு மாதிரியே அரைச்சி 2-3 நாளைக்கு புளிக்க வைக்கிறாங்க. நம்மளாம் தோசையை ஒரு நாள் நைட்லேயே எடுத்துருவோம். ஆனால் இவங்க 2-3 நாள் வைக்கிறதுனாலேயே அதில் கொஞ்சம் புளிப்பு நிறையவே இருக்குது. அப்புறமா நம்மளோட கீரை பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், பருப்பு கடையல் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்பலாம் ஸ்பைஸியாக இல்லாமல் மைல்டாகவே இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு மேங்கோ ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் டீட்டெயிலாக எத்தியோப்பியன் ஃபுட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த லிங்கில் போய் செக் பண்ணுங்கள்.